இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு என் தெய்வமே நீங்க மனம் நிரங்குவப்பா. அப்பாவி ஜனங்கள் ஆண்டவரே அப்பா செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அப்பாவி ஜனங்கள் மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கள் இந்திய தேசத்துல பயங்கரவாத தாக்குதலையும் ஆண்டவரே தீவிரவாத தாக்குதலையும் இயேசுவின் நாமத்தில் தடுத்து நிறுத்துவீராக. அந்த அமைப்புகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. ஒரு மனித உயிரை மனிதனே எழுப்பி கொள்ளுகிற ஒரு அவல நிலை, ஒரு மனிதனுடைய ஜீவனை ஒரு மனிதனே தற்கொலை படையாக எழுப்பி அந்த மனிதனுடைய உயிரை எடுக்கிற அவல நிலை எங்க தேசத்தை விட்டு மாறுவதாக. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எப்படிப்பட்ட அசம்பாவிதம் நடக்காதபடிக்கு எங்கள் தேசத்தில் எங்கள் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே 26 பேர் ஆண்டவர் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் பலியான இந்த கோர சம்பவம் ஆண்டவரே இந்த ஆண்டவரை மோசமான செயல் மாறட்டும் மாறட்டும். இப்படிப்பட்ட கொடூரமான தாக்குதலை நடத்துகிற ஜனங்களை கர்த்தர் நீங்க மனம் திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. இந்த தீவிரவாத அமைப்பு தலைவனை ரட்சிப்பீராக. இந்த தீவிரவாத அமைப்பில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிப்பீராக. அந்த பயங்கரவாதிகளை ரட்சிப்பீராக. எல்லா தீவிரவாத அமைப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே படப்படக்குமாறு அப்பாவி ஜனங்களுடைய உயிரை எடுக்கிற இந்த தீவிரவாத அமைப்புகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குவதாக. இந்திய நாட்டுக்கு விரோதமாக இந்தியாவுக்கு விரோதமாக போர் செய்யும்படியாக தொடங்குகிற பாகிஸ்தானை தொடர்ந்து ஆண்டவரே 2 நாடுகளும் போர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இந்த 2 நாடுகளுக்கும் இந்த போர் நிறுத்தப்படுவதாக. அப்பாவி ஜனங்கள் உயிர் போகக்கூடாது. அப்பாவி ஜனங்கள் பலியாக கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காஷ்மீர் எல்லையில இந்த பகல்காம் என்ற இடத்தில் நடந்த இந்த பயங்கரமான தாக்குதலை என் தெய்வமே நீங்க மனம் நிறைஞ்சி பாருங்க. அந்த ஜனங்களை ஆறுதல் படுத்துங்கப்பா. இனிமேல் எந்த அசம்பாவிதம் நடக்காதபடிக்கு இயேசுவே நீர் மனம் இறங்கும். இயேசுவே நீர் மனம் இறங்கும். எங்க தேசத்தின் மீது மனம் இறங்கும் அப்பா. எங்க தேசத்தின் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும். இயேசுவே நீர் ஆண்டவர் இப்பொழுதே எங்கள் இந்திய தேசத்திலே நீர் மனம் இறங்கும் அப்பா. ஆட்சியாளர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. பாதுகாப்பு ஆண்டவரே துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. நாட்டின் எல்லையில ஆண்டவரே பாதுகாப்புக்காக நிற்கிறதான எல்லா ராணுவ வீரர்களையும் என் தேவன் நீ அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் உயிரின் துச்சமாக நினைத்து தன் நாட்டுக்காக உயிரையே தியாகமாய் வைத்திருக்கிறவர்களை என் தெய்வமே நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்திய தேசத்தின் மீது மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்துல இனியும் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. காஷ்மீர் எல்லையில ஒரு அமைதி நிலவட்டும். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இன்னும் அப்பாவி ஜனங்கள் அங்க வாழ்கிறார்களே ஆண்டவரே, அங்க எல்லாம் மூடப்பட்டிருக்கிறதே. ஆண்டவர் இயல்பு வாழ்க்கை திரும்புவதாக. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்புவதாக. எங்கள் தேவன் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்கள் நாட்டில் இருக்கிற ஆண்டவரே ஆட்சியாளர்கள் மேல உங்கள் கரம் இருக்கட்டும். அதிகாரிகள் மேல கரம் இருக்கட்டும். ஆண்டவரே அப்பாவி ஜனங்கள் மேல உங்கள் கரம் இருக்கட்டும். எல்லா ஜனங்களையும் பாதுகாக்கிற தெய்வமே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் இந்திய தேசத்தின் மீது மனம் இறங்கும். தொடர்ந்து எங்கள் தமிழ்நாட்டின் மேல மனம் இறங்கும். எங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள் மேல மனம் இறங்கும். எங்கள் தமிழ்நாட்டில் சமாதானம் இருக்கட்டும். அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதான எல்லா ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீரா. தேசத்துக்காக ஒரு ஆண்டவரே கூக்குரல், தேசத்திற்காக ஒரு ஜெபம், தேசத்திற்காக ஒரு எழுப்புதல். திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஒரு ஆண்டவரே அப்பா ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகட்டும். எங்கள் தேசத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறார். உறுதி எல்லா கைகளை தட்டி கொஞ்ச நேரம் எல்லா அண்டி வாசிக்கிற ராபா ஷக்கா தாரா லாபா லிகா மாலா பாபா. எங்கள் இந்திய தேசத்தின் மேல மனம் இறங்கும். மனம் இறங்கும். அப்பாவி ஜனங்களை பாதுகாத்துக்
எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் தாரும், அப்படியே பதில் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.